ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விவசாயின் முதல் படி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் தொங்கும் புடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்கிட்டு கிடக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த புடலை எப்படி நாங்கள் பயிரிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொங்க விடலை இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கீழே தான் படர விட்ருக்கோம். ஓகேங்களா, இதே மாதிரி கீழே படர விட்டால் காய் சின்னதாக கட்டையாக தான் கிடைக்கும். இதாக இருக்குது பாருங்கள், இதே மாதிரி கட்டையாக தான் கிடைக்கும். தொங்க விட்டு அதாவது எல்லா பக்கம் பந்தல் போடுவாங்க. பந்தல் போட்டு புடலையை தொங்க விடுவாங்க. அப்படி தொங்க விட்டால் காய் நல்லா நீளமாக வளரும். அதுலேயுமே தொங்க விட்டு இந்த இடத்துல சின்ன கல் நகை கட்டி, கயிறை கட்டி, கல்லை கட்டி கிளனிக்கு அப்படியே தொங்க விடுவாங்க. அப்படிங்கும்போது புடலைங்க நல்லா நீளமாகவும் வரும், சுருண்டுக்கிட்டு வராது. சரிங்களா, இப்போ நம்ம அப்படி எதுவும் பண்ணலை, சும்மா தான் போட்டிருக்கோம். இது மட்டும் ஏன் தொங்கிட்டு கிடக்குன்னா, இது ஒரு முருங்கை மரத்தை நான் வெட்டினேன். அதாவது முருங்கை பராமரிப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம விவசாயம் முதல்படி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா தெரியும். அந்த முருங்கை மரம் 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதான் அது நல்லா ஹைட்டாக மேலதுலேயே போயிடுச்சு. மேலதுலேயே போய் தான் காயெல்லாம் காய்ச்சிச்சு. அந்த முருங்கைக்காய் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி தூர எடுத்தோம். எடுத்த பிறகு இப்போ இதுலேருந்து தழுத்து வருது. இப்போ நம்ம முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா குவாலிட்டியான முருங்கைக்காவும் பக்கத்துலேயும் கிடைக்கும். அதனால தான் இந்த மரத்தை தூர வெட்டினது. இப்போ அந்த மரம் வெட்டினது இந்த புடலைக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கு. 1-2 காய் பெருசாக கிடக்கும். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி யாருனாலும் வீட்லேயும் பண்ணலாம். தோட்டம் இருந்துச்சுன்னா தோட்டத்துலேயும் நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம இயற்கையான முறையில் பயிர்களை சாகுபடி செஞ்சு நம்ம சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நோயும் வராது. சரிங்களா, அதை தான் நம்மாழ்வார் ஐயாச்சு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோவும் பார்த்தாலும் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, அதை தான் நானும் சஜஷன் பண்ணுறேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 20 வயசுலேருந்தே சுகரு, ப்ரெஷரு, டயபெட்டிஸ் எல்லா நோயுமே வந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 50 வயசு ஆளுக்கு, 45 வயசு ஆளுக்கு, 60 வயசு ஆளுக்கு தான் இந்த சுகரு, ப்ரெஷரு இதே மாதிரி நோயெல்லாம் வந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 30 வயசு 20 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டு நானும் பார்த்துருக்கேன் நிறையா. ஏன் அப்படி வருதுன்னா, எல்லாமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது. அதனால தான் இந்த நோயெல்லாம் உண்டாருது. இப்போ முன்னாடி பழங்காலத்தில் எங்கள் தாத்தா, பாட்டி, பூட்டிலாம் பாருங்கள், அவங்களுக்குலாம் நோய் கிடையாது. என்ன நோயின்னு யாருக்கு தெரியும்? இப்போ புதுசாக நோயெல்லாம் கண்டுபிடிக்காங்க. நோய் கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்காங்க. அந்த காலத்தில் நோயெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது 1-2 பேருக்கு இருக்கும். இப்போ அந்த நோயுமே அவங்களுக்கு என்ன நோயும் தெரியாது, இருக்கும். 60 வயசில் அந்த டைமில் அவங்களால முடியாது அப்படின்ட்டு அவங்களே சொற்குலகத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா, இப்போ 40 வயசு ஆளுக்கு முதற்கொண்டு அவங்க பாடியை செக் பண்ணால் அவங்ககிட்டையும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, ஏதாவது ஒரு நோய் இருக்குது. சர்க்கரை வியாதியோ, இரத்த அழுத்தமோ, உப்புச்சத்து நோயோ, புதுசாக நோயெல்லாம் வருது. என்ன நோயெல்லாம்னு கூட அனலைஸ் பண்ண முடியல. சரிங்களா, எல்லாத்துக்கும் காரணமும் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக மாறுபடுறதுனால தான் காரணம். இது நான் தெளிவாக சொல்லுவேன். நான் கன்சல்ட் பண்ண டாக்டரும் இதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படி என்ன உணவு பழக்க வழக்கங்கள் மாறுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருமே நார்மலாக வீட்டில் சாப்பிடுவாங்க, வெளியிலையும் சாப்பிடுவாங்க. எப்பமாட்டும் ஒரு அப்படின்னு சொல்லி வீட்லேயும் நம்ம சாப்பிடுறது எது சாம்பார், நான்வெஜ்ஜு வீக்லி 1 டைம் சாப்பிடுவோம். சரிங்களா, இதை தவிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதாக இருக்குது முருங்கை இலை. இந்த முருங்கை இலையெல்லாம் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் கூட்டு வச்சு சாப்பிட்லாம், முருங்கை சூப் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளோ நல்லது. சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் எல்லாமே குறையும். சரிங்களா, இதை கண்டிப்பாக பண்ணணும். கூட்டு அதே மாதிரி கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு கூட்டு, நான்வெஜ் சாப்பிடும்போது தவிர்த்து மற்ற என்ன சாப்பிட்டாலும் ஒரு கூட்டு கண்டிப்பாக இருக்கணும். கணக்குக்கு இப்போலாம் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணால் அவங்க 2 கூட்டு டெய்லி வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க.